நல்லா கேளுங்க, ஒரு கதை சொல்றேன். கழுகு என்ற பறவை எல்லா பறவைகளை விட ரொம்ப உற்சாகமான, ஒரு நேர்த்தியான, ஒரு வல்லமையான, ஒரு அழகான, ஒரு அஸ்திபாரமான கூட்டை கட்டுகிற ஒரு பறவை. ஒரு நாள் இந்த கழுகு பறவை 3 நாள் முகாம் வச்சுச்சான். பறவைகளே எல்லாம் வாங்க, நான் உங்களுக்கு எப்படி சிறந்த விதத்தில் கூட்டை கட்டுறதுன்னு உங்களுக்கு ஒரு 3 நாள் பயிற்சி கொடுக்குறேன், முகாம் நடத்துகிறேன். பிரசங்கி யாருன்னா பாஸ்டர் கழுகு. விசுவாசிகளாக எல்லா ஜாதி பறவைகளும் வந்து உட்கார்ந்துருக்கு. இப்போ கழுகு பறவை ஆரம்பிக்குது பிரசங்கத்தை, உபதேசத்தை. பறவைகளே, நான் எப்படி பறவை கூட்ட கட்டுறேன்னா, முதல்ல போய் முட்களான எல்லா கிளைகளையும் உடைத்து கொண்டு முதல்ல கொண்டு வந்து கூட்ட கட்டுறதுக்கு முன்னுக்கு கீழே போடுங்க. அதுக்கு மேலே சில பஞ்சுகள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அது மேலே போடுங்க. உடனே கூட்டத்தில் இருந்த காக்கா பறவை எழும்பி, ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், எனக்கு கர்த்தர் பேசிவிட்டார், நான் கடந்து போகிறேன். ஐயோ, நான் இப்போ உடனடியாய் போய் முட்கள் கிளைகளையும் பஞ்சுகளையும் போய் எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய கூட்டை கட்ட போறேன். டேக் கேர், பாய் பாய். கழுகு பறவை சொல்லுவது, நான் இன்னும் முடிக்கவே இல்லை, நான் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு, அதுக்குள்ள பரவசமாகிறியே காக்கா. காக்கா சொல்லுது, நீ என்னைக்கு சொல்லி முடிக்க, நான் என்னைக்கு என் கூட்ட கட்ட, எனக்கு அவ்வளோ பொறுமெல்லாம் கிடையாது. பாய் பாஸ்டர் கழுகு, நீ சொன்னது எனக்கு போதும், நான் போறேன்னு போயிடுச்சு. இவ்விதமாக தான் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லப்படுகிறதான உபதேசங்களையும் உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறதான தேவ வார்த்தைகளும் கல்லாதது கடல் அளவு இருக்கிறது. ஏதோ கொஞ்சம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால காக்கா பறவையை போல நீங்க நினைக்க கூடாது. உங்களுக்கு கூட்ட கட்ட தெரியும், நீங்க கூட்ட கட்டிடுவீங்க, கரை சேர்ந்துட்டீங்க, இதுக்கு பிறகு நம்ம சொந்தமா பறந்தரலாம், சொந்தமா தாபரிக்கலாம் என்று நினைக்காதிருங்க. நீங்கள் பூரணமாகும்படி இன்னும் ஒரு கொஞ்சம் ஓட்டத்தை பொறுமையோடு நடக்கணும்.